ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சிவாரைக்கு பேசுகிறேன். நீ நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டோ ஒன்று புக் பண்ணியிருக்கேங்க. ஒரு இடம் போகணும் அப்படின்றதுக்காக சொல்லி புக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஆட்டோனை ஃபோன் பண்ணார். மீட்ரு மேலே எதனா போட்டு தரீங்களாப்பா, அப்போ தான் வரும் அப்படின்னாரு. சரி, ஓகே, அதை கேன்சல் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு 2 ஆர்டர் போட்டேன். இன்னொரு ஆட்டோனை கால் பண்ணார். பார்த்து எதனா அதிகமாக காசு கொடுப்பா அப்படின்னாரு. இன்னொருத்தர் நானே கால் பண்ணேன். வராமல் ரொம்ப நாளாக பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் கேன்சல் பண்ணேன். ஓகே, 4ஆவது ஒரு ஆர்டர் போட்டேங்க. ஒருத்தர் எடுத்துட்டார். ஜஸ்ட்டு சும்மா சொன்னேன், ஒரு 2 கிலோமீட்ரு எவ்வளோ ரன் ஆகணும், கொஞ்சம் வாங்க, புக் பண்ணியிருக்கேன், நீங்களாக பார்த்து எதனா கொடுங்க அப்படின்னாரு. எனக்கு ஒரே ஷாக்கிங். என்னடா நீங்களாக பார்த்து ஏதோ கொடுங்க சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தேன். சரி, ஓகே, வாங்க, நான் அந்த மாதிரி ஒரு யூடியூபர் தானா, வீடியோ எடுப்பேன், ஓகேங்களா, என்னடா வந்தோடனே வீடியோலாம் ஆன் பண்ணி வச்சுட்ருக்கேன்லாம் நினச்சிக்காதீங்க, வீடியோ எடுத்துகிட்டே பேசுவேன் உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி தான் நம்ம வர வைக்கிறோம் அவரை. ஒன்றுமே கிடையாதுங்க, நம்ம ரொம்ப தூரம்லாம் போகிறதே கிடையாது. அவர் ஒரு யூட்டன் அடித்து நம்மளை அப்படி விட போகிறாரு. அதுக்காக அவருக்கு 100 ரூபா கொடுக்க போகிறோம். அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது, என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அதே மாதிரி அவரோட ஒர்க்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவர் என்கிட்ட ஷேர் பண்ணார். நானும் கேட்டேன், ஒரு நாளைக்கு ஆவரேஜாக எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க என்னன்னு கேட்டேன். அப்போ சொன்னார், 1500 ஆவரேஜாக எடுத்துடலாம், அதை தாண்டி 2000 3000 நம்ம ஆட்டோ ஓட்டி நல்லா எஃபெக்ட் போட்டால் வரும்பா அப்படின்னாரு. ஓ அப்படிங்களான்ட்டு நானும் சரி அவரோட இதெல்லாம் கேட்டுட்டு வந்தேன். அவருக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, 2 பசங்க இருக்காங்களாம். ஸோ அதுக்கு அவங்க ஃபேமிலிக்காக தான் வண்டி ஓட்டிகிட்ருக்காரு. ஓகே, ஒரு நல்லா ஆட்டோ ஓட்டி கஷ்டப்பட்டு பெரிய ஆளாக வரட்டும், நம்மளோட வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் நீங்கள் அவரை வாழ்த்துங்க, அவர் லைஃப்பில் நல்லா வரட்டும். ஓகே, நம்ம இப்போ காசு கொடுக்குறோம். அவரோட ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். ஒன்றுமே கிடையாதுங்க, ஆப்போசிட்லேயே கிராஸ் பண்ணி போகலாம், நம்ம ஆட்டோவில் போகிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா நார்மலாக இப்போ 50 100 நம்ம ஒருத்தருக்கு சும்மா கொடுக்குறதுக்குன்னா இந்த காலத்தில் பணம் வச்சுருக்கவங்க கொடுப்பாங்க. இப்போ ஆவரேஜாக நம்மளே கஷ்டப்படுறோம், ஆவரேஜாக ஒரு பர்சன் இன்னொருத்தவங்களுக்கு யாருக்கும் கொடுக்குறது கிடையாது இப்போ இருக்கிற காலகட்டத்தில். ஸோ நம்மளால் முடிஞ்சது எதனா ஒன்று பண்ணுவோமே அப்படின்ட்டு தான் இந்த கண்டென்ட் யோசிச்சு பண்ணது. உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.